என்ன நடக்குது குவைத்தில்? தலையிலேயே அடிச்சு கொள்றானுங்களாம். ஒரு வீடியோ ஒன்று இந்த வீடியோ இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்குது. நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இதில் தான் நிமிஷம் கால் அடிக்கணும் வேண்டாம் தானே? வேணும் இப்போ பேசுகிறது மலையாளத்தில் இருக்க பேசுகிறாரு. நிமிஷம் கால் அடிக்கணும் வேண்டாம் தானே? வேணும் இப்போ தலையில் டேமேஜ் ஆகிருக்குது. தலையில் ஒரு பக்கம் முடியை அப்படி முடியை எடுத்துருக்குறாங்க. ஒரு சைடில் அடிச்சிருக்குது. சரியா பேக் சைடில் இருக்குது அந்த காயம். அடுத்தது வாயில் ரத்தம் ஓடி இருக்குது. அப்படியே வாயிலையும் இந்த ரத்தம் இந்த வாயில் இதால் அப்படியே ஓடி இருக்குது. யார் என்ன பேர் ஊர் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இதை போட்டிருக்கிறாங்க. ஒரு இலங்கை कुवैत देशेदी श्रीलांकिक तरुणिया कबिरहास रस गातने कर दमात திபேதி சோயாகனி. அதாவது இலங்கை வாலிப பெண் ஒன்று கொல்லப்பட்ட நிலையில், குவைத்தில் கொல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்றது தான் இந்த தகவல் வந்திருக்குது. ஆனால் இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது இன்னும் சரியாக தெரியல. ஏன்னா இதில் ரட்டவிரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான் போட்டிருக்குது. ரட்டவிருவோ ஃபவுண்டேஷன். அவங்களுடைய அந்த ப்ரொஃபைல் எனக்கு டச் ஆகுது இல்லை. இதோடைய உண்மைத்தன்மை என்ன, எவ்வளோ நாள் போட்டு இந்த மாதிரி. ஏன்னா சில வீடியோக்கள் பழைய வீடியோ திருப்பியும் சில நேரங்களில் திருப்பியும் என்ன செய்யப்படும், அப்லோட் பண்ணப்படும். யாராவது ஒருத்தர் 2 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ திருப்பி அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. அது மறுபடியும் வைரல் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உயிரிழந்த சகோதரி சம்மந்தமான தகவல் ஏதாவது உங்கள்கிட்ட தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சரி, என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சர்லையும் சரி தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாஹ் ஆலம். எது எப்படியோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கவே கூடாது. பாவம், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி தான் வீதிகளில் நடக்கும்போதும் தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா சில இளைஞர்கள், இப்போ நாங்கள் ரீசெண்டாக கூட 2-3 கேஸ் பார்த்தோம். கத்தியை காட்டி மிரட்டி வண்டியை பறிச்சுட்டு போனது, அதே மாதிரி ஒரு பெண்ணை இழுத்துட்டு போனது, ஜஹராவில் இழுத்து கொண்டு போய் பாலைவனத்தில் வச்சு பாலியல் தொல்லை கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பார்த்துட்டோம். அதனால் தயவு செய்து இந்த வீதிகளில் நடமாடக்கூடியவங்க ரொம்ப கவனம். இந்த நோன்பு நேரங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வீதிகளில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, நடக்கிறதுக்கு நிறைய பேர் போகிறது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த தகவல் பற்றி, இந்த சகோதரி பற்றியோ இந்த இறந்த தகவல் பற்றியோ யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், கவனமாக இருங்க. அல்லாஹ் காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதே போல் இன்னும் சில விஷயங்களை சொல்லணும். நான் இதோட நிப்பாட்டிக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் இன்னொரு 2-3 விஷயம் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பீரோவில் ஏஜெண்ட்டில் இந்த 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தலையில் அடித்து கொள்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? பிரச்சனை இல்லையா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. 1.5 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது. ஆனாலும் அந்த 6 மாதத்துக்குள்ளே நான் என்னுடைய சோழியை முடிச்சிடுவாங்க ப்ரோ, என்னையே கொண்டுருவாங்க ப்ரோ, அதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் அப்போ அவர்கிட்ட நான் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பீரோ என்ன தெரியுமா சொல்லுங்க, இன்னும் 6 மாதம் தானே, பல்ல கடிச்சு பிடிச்சி இருக்க முடியாதா? மயிறு பல்ல கடிச்சு முடிக்க ஏழுமா இருந்தால் அந்த இடத்துல இருக்க ஏழுமா இருந்தால் எதுக்கு உங்கள்கிட்ட வரோம்? அதான் பல்ல கடிச்சு பிடிச்சிட்டு இருந்துருவோம். 1.5 வருஷம் இருக்க தெரிஞ்ச எங்களுக்கு 6 மாதம் இருக்க தெரியாது. லூசுத்தனமான அதிகாரிகளாக இருக்காமல் கொஞ்சம் ஜெனுவினாக செல்ஃப் ரெஸ்பெக்டோட
நல்லபடியாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் தலைக்கு மேலே கிடைக்கும். அதே போல தான் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க சில நேரத்தில் இப்போ இன்னொரு முக்கியமான விடயம், இந்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வீட்டில் தங்கமான வீடுறா இந்த மாதிரி வீடு கிடைக்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் நல்லா போயிருக்கும். அதுக்கு பிறகு அந்த வீட்டு பையன் ஜெயிலிருந்து வந்திருக்கலாம், இல்லை கல்யாணம் கட்டி போன பொண்ணோ பையனோ இடையிலே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று புதிதாக வந்திருக்கலாம். அது வரும்போது தான் பிரச்சனையும் சேர்ந்து வரும். இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல, அந்த வந்தவங்களால தான் பிரச்சனை. இப்போ அதை போய் நாம் இப்படியே தான் பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது அதென்ன இவ்வளவு நாளாகிடுச்சு இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அது ஏஜெண்ட்டாக இருக்கலாம், எம்பசியாக இருக்கலாம், இந்த மாதிரி கேள்வி வருது. ஆனால் இவ்வளவு காலம் இந்த பிரச்சனையும் இருக்கல, ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. ஆனால் அதே நேரத்தில் தான் இப்போ எனக்கு இதுதான் இப்போ யோசனையாக இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த சகோதரி யார் என்னன்றது டீட்டெயில்ஸ், சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னமும் தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நிச்சயமாக மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்டில் சரி, ஃபேஸ்புக் மெசேஜில் சரி. இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளவோ சொல்லி கேட்டு ஹெல்ப் கேட்டு, தூதரகத்தில் கேட்டு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உதவி கேட்டு, ஏஜென்சியில் உதவி கேட்டு, எல்லாட்டையுமே உதவி கேட்டு யாருமே வழங்காத நிலையில் கடைசியில் இந்த மாதிரி அடிபட்டு சாக வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு பாரதூரம், எவ்வளோ பாவமான செயல் இல்லையா? தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி அதிகாரிகளை யாராவது பிரச்சனைன்னு வந்தால் கொஞ்சம் அவங்களுடைய அந்த நிலைமை என்ன அப்படின்றத பார்த்து முடிவெடுங்க. திடீர்னு உங்களுக்கு மனசுக்கு தோன்றதையோ இல்லை உங்கள் வாயில் வாரத்தையோ சொல்லி அவங்கள அலக்களிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அலக்களிச்சு நீங்கள் வந்து ஒரு தூதரக அதிகாரியோ ஒரு ஏஜென்ட்டையோ ஒரு எம்பசியோ நம்பி ஒரு தொழிலாளர் வாராண்டா உங்களுக்கிட்ட இறைவனுக்கு அடுத்ததாக உங்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு தான் வராங்க. இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக என்னோட பயணிக்குது. என்னுடைய யூடியூப் சாம்ராஜ்யம் உருவாகினது M51 எனப்படும் இந்த M51 ஃபோனோட தான். இப்போ புது மாப்பிள்ளை கோலத்தில் இருக்குது, ஆனால் பேக் கவர் மட்டும் நான் புதுசு போட்டுருக்கிறேன். அதே மாதிரி பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய உண்மையான உருவம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். சுயரூபம் இதுதான். முன்னுக்கு டிஸ்பிளே வந்து மட்டும் புதுசு ரொம்ப உடஞ்சி டேமேஜ் ஆகிருந்துச்சு, அதால் மாற்றிட்டேன். இந்த ஸ்டிக்கர் மட்டும் உரிக்க இருக்குது. என்ன பிரச்சனைனா நடுங்கிட்டு இருந்துச்சு, இப்படி நடுங்க துவங்கிடுச்சு. எந்த நேரத்தில் நியூஸ் ஏன்னா இந்த இதில் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோன் தான் நியூஸ் போடுறதுக்கு எனக்கு குவாலிட்டியான ஃபோன். நான் இப்போ இந்த வீடியோ நான் இன்னொரு ஃபோனில் எடுத்திருந்தாலும் அந்த வீடியோவை நான் இந்த ஃபோனுக்கு எடுத்து அந்த எடிட்டரில் செட் பண்ணி அதுக்கப்புறமா தான் பப்ளிஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த ஃபோனில் முக்கியத்துவம். அப்போ இந்த ஃபோன் வந்து மிச்சம் ஜெனுவினாக பாவிக்க வேண்டிய ஃபோன். அதுவும் 15 தினாருக்குரிய டிஸ்பிளேயை இல்லாததால், ஸ்டாக் இல்லாததால் 35 தினார் செலவு பண்ணி கொண்டு வந்திருக்குது. அதே மாதிரி இதில் கவர் தேடினா ஒரு கடையிலையும் இல்லை. அப்புறமா சண்டை பிடிச்சிட்டே தேடி பாருங்கடா கவர் இருக்குண்டா அப்படின்னு சொல்லி கடைசா ஃபின்தாஸில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சிறுதாப்பில் இருக்கிற கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் இருக்கிற கடையில் போய் இதை மாதிரி 3 கலரில் 3 கவர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 1 தினாரா அடி செருப்பால் அப்படின்னு 1/2 தினார் படி 3 கவரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதுதான் அந்த ஃபோனுக்கு கவரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க போன உடனே. அதுக்கப்புறமா தேடி பாருங்கடான்னு சொன்னால் தேடி பார்த்த பிறகு தான் இந்த மாதிரி 3 கவர் கொடுத்தாங்க. மஞ்சள் ஒன்று, ரெட் கலர் ஒன்று, இந்த க்ரீன் ஒன்று. அப்போது என்ன மச்சான் எவ்வளோன்னு கேட்க 3 தினாருன்னாங்க. 3 தினாரா எட்ரா அப்படின்ட்டு அதுக்கு பிறகு 1.5 தினார் காசு கொடுத்துட்டு கவர் 3ஐயும் பிடிச்சாச்சு. கவரே இல்லைன்னு சொல்லி இந்த வியாபாரமே இல்லாமல் ஆக்க பார்த்துட்டு இப்போ உனக்கிட்ட நானே சொல்லி கம்பல் பண்ணி கவரையும் எடுத்து அதுக்கு காசும் கொடுக்குறேன். காசு வேணுமா? பழைய மாடல் தானே, ஓகே. இனிமேல் யார் வரப்போகிறா யார் வாங்க போகிறான்னு தெரியல. இது என்னுடைய முடிஞ்சு போட்டுன்னு 3 கவரை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன, ஓல்ட் இஸ் கோல்டு. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இதை பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சர்ஃபான் BA Vlog அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி தந்தது இதுதான், இந்த ஃபோன் தான். அதுக்குரிய மரியாதையை நிச்சயமாக கொடுத்தே ஆகணும். இந்த ஃபோனு வாங்கி தந்தவங்களுக்கும் அந்த நன்றி போய் சேரட்டும்.
ஏன்னா இந்த ஃபோன் இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணி ஸ்டாக் பண்ணி தான் கடைசியில் எடுத்தது தேடி பிடிச்சி. ஏன்னா 7000 mAh பேட்ரி, இதில் பேட்ரி வந்து 7000 mAh பேட்ரி. மற்ற எந்த ஃபோன்லேயுமே இருக்கல இந்த இது இஷ்யூ ஆகிற டைமில், இது மட்டும்தான் இருந்துச்சு 7000 mAh பேட்ரி. இப்போ தான் புதுசாக 3000 10,000லாம் அடிக்கிறானுங்க. ஓகே, நான் இந்த கதையை சொன்னதுக்கு காரணம், சில வீடுகளில் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்குரிய ஊதியமும் அதுக்குரிய உதவியும் நல்ல அர்ப்பணிப்பும் பண்பும் இருக்கும். ஆனால் அதே சில வீட்டில் நம்ம எவ்வளோ தான் கழுகி காலை குடித்தாலும் சரி நம்மளை காலால் ஏற்றி விட்டுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி சில வீடுகளும் இருக்குது. அதால் தயவு செய்து கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் முடிந்த வரைக்கும் லீகலாக ஹேண்டில் பண்ணுங்கள். வெளியில் தப்பி ஓடாதீங்க. அதே மாதிரி வெளியில் யார் கூப்பிட்டாலும் தெரியாத நபர்கள் போகாதீங்க நம்பி. கடைசியில் இந்த மாதிரி சூழல்கள் தான் ஏற்படும். அதே மாதிரி அதிகாரிகளும் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. இது வரைக்கும் 23,000 பேருக்கு மேலே பேசியிருக்குது இந்த ஃபோன் தான் மெயினாகவே. கிட்டத்தட்ட மெசேஞ்சரில் மட்டும் 23,000 பேர், எனக்கு 1 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்குது 3 சேனலையும் கூட்டி பார்த்தா. ஆனால் 23,000 பேருக்கு மேலே பர்சனலாக எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க இது வரைக்கும். அது போட்டதில் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுகிறவங்க ஒரு 10,000 பேர் இருந்தாலும் 13,000 சிங்களம் பேசுகிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் பர்சனலாக நம்மள்கிட்ட வந்து மெசேஜுக்கு என்னையாவது சொல்கிறாங்க, அவங்களோட பிரச்சனை சொல்கிறாங்க. ஏதோ நம்மளால் ஒன்று தீர்வாக இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்வைஸாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை மட்டும்தான் பண்ண முடியும். இறங்கி ஃபீல்டில் வேலை செய்கிறதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க கட்டாயம் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் பார்க்கணும். ஆனால் அது வரைக்கும் எங்களுடைய குரல் என்றைக்கும் ஒலிக்கும், என்னுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும். சிலர் கமாண்டில் முந்திரி கொட்டமாய் முந்திரிங்க, அவங்க புழுக்கை அடைக்கி சொல்லட்டும், அவ்வளவுதான், கணக்கே எடுக்க மாட்டேன்னா. ஏன்னா நான் இந்த மக்களுக்காக இந்த நாட்டில் எவனும் 11 கேஸ் கோர்ட்டில் இருக்குது, 2 கேஸ் சிஐடியில் இருக்குது. நாட்டுக்கு போக முடியுமா போக முடியாத அல்லாஹு ஆலம், மம்னு சாபர் விழுமா விழாத அல்லாஹு ஆலம். எத்தனை கேஸ் இருந்தும் ஏன் சைலண்ட்டாக தைரியமாக நான் என் பாட்டில் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கஃபீல் சப்போர்ட் தராரு, அதே மாதிரி போயிட்டே இருக்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்கிறோம். இந்த உசுரே போனாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் தான் போகணுமே தவிர கெட்டது செஞ்சோம் இல்லை மக்களை ஏமாற்றி விட்டோம், ஏமாற்றி பொழப்பு நடத்தினோம், மக்களிடம் காசு வாங்கி தின்னோம் அப்படின்ற எந்த ஒரு கெட்ட கதையும் வராத வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி என்னை எந்த அளவுக்கு புகழ்த்தணுமோ அந்த அளவுக்கு புகழக்கூடிய மனுஷர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆதரவு தரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. 100 பேர் திட்டுறாங்கன்றதுக்காக நான் கவலைப்பட்டேன்னு 1000 பேர் புகழ்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த சகோதரி பற்றிய தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கவனமாக இருங்க எல்லாருமே.